காலையில் எந்திரிச்சு மீனுக்கு ஃபுட்டு வைக்கலான்னு போகும்போது அந்த காட்சி சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம மோலி அந்த வாட்டர் லில்லியில் சுற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூடவே அவங்களோட குட்டியும் சுற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபுட்டை கையில் வச்சு அது தண்ணிக்குள்ளே டிப் பண்ணும்போது அது கையில் குத்தி சாப்பிடும்போது ரொம்பவே அழகாகவே ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்க் செட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் அந்த குட்டீஸையெல்லாம் வெளியே எடுத்து போடல. இது வரைக்கும் ஃப்ரிட்ஜ் டேங்க்குள்ளேயே தான் குட்டீஸும் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் எந்த குட்டியையும் சாப்பிடல. நம்மளோட குட் லக்கா என்னன்னு தெரியல. பேரண்ட்ஸ் எந்த குட்டியையும் சாப்பிடல. அதனால உள்ளவே விட்டுட்டேன். ஸோ இதுக்கு தனி டேப் வாங்கணும். இப்போதைக்கு வாங்குறக்கு ஐடியா இல்லை. ஏன்னா உள்ளேயே எல்லாம் பேரண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ தனி டாப் வாங்கினோம்னா அதுக்கு நார்மல் ஃபீட் கொடுக்க முடியாது. மொயினா தான் கொடுக்கணும். ஸோ மொயினா இனியும் நான் கல்ச்சர் பண்ணல. ஸோ மொயினாலாம் கல்ச்சர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த குட்டீஸை வந்து வேறு தனி டப்பில் மாற்றுவேன். ஸோ இப்போதைக்கு அடுத்து அந்த ஆரஞ்சு மொழியெல்லாம் கொஞ்சம் எக்லோடு தான் இருக்குது. அடுத்து அது ஒரு குட்டி போட்டுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு நிறையா குட்டி வரும்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது ஒரே ஒரு வாட்டர் லில்லி தான் மொட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 வாட்டர் லில்லி வந்துருச்சு. ஸோ இனி அது பெருசாகி வளரும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் டேங்க்கும் வாட்டர் லில்லியும் செட் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களே வாங்கி செட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸில் இது எல்லாமே ஃபுல்லாக செட் பண்ணலாம். இது காலையில் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு செட் பண்ணி பாருங்கள். இப்போ மோலிஸ் பதிலாக கப்பீஸ் வளர்த்தி பாருங்கள். அது இனியும் சூப்பராகவே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.